உள்ளூர்ல இருந்தா ஒரு நகை போறது இல்ல, வெளியூர் புறப்பட்டா மட்டும் இருக்கிற நகையை பூரா அள்ளி போட்டு வந்துடுறது. விடுவோமா நாங்க? விரட்டி வந்துட்டோம்ல. ஸ்பெஷல் ஒரு ஆர்னமெண்ட் இதை நான் உங்களுக்கு காட்டணும்னு விரும்புறேங்கிறவங்க அதை முதல்ல காட்டலாம். கொஞ்சம் ஒட்டியானம், காசு மாலை, நெத்தி சுட்டி, இது சலங்க சலங்க. ரூபிக் செட்டுங்க. ரூபிக் செட்டா? ரூபிக் இது வந்து ஸ்டோன் ரூபிக் எல்லாம் இருக்குதுங்க. எங்க குடும்பத்தை சார்ந்த வரைக்கும் இந்த மாதிரி ரூபிக் இந்த மாதிரி எல்லாம் போட மாட்டாங்க. கோல்டு மாதிரி தான், வெறும் கோல்டா போடுவோம். கோல்டா தான். இப்போ மொத்தமா எத்தனை பவுன் நகை போட்டிருக்கீங்க? என்ன இருக்கு தெரியுமா? 200 கிலோ தங்கம். இதுக்கு ஸ்க்ரூ அதெல்லாம் இல்ல. அந்த காதுல அப்படி சுருகிக்கிறது. ஆமா, இது வந்து பேரு ஸ்வைட்டாக்கா. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. என்னப்பா இத போய் வாங்குது? உள்ளுக்குள்ள ஒரு குமுறல் இருக்கும்ல, இந்த நேரத்துல போய் வாங்குறாப்ல, இந்த காசை எடுத்து வாங்குறாப்ல. எனக்கு மட்டும் ஏங்க ரவுண்ட் கட்டி அடிக்குது? மனசுல கஷ்டம் இருந்தா அப்படிதான் இருக்கும். அத உடனே வெளியில கக்கிரணும். அப்ப நான் கக்கிடுறேங்க. முதல்ல செய்யுங்க சார். பணம் வச்சிருப்பாங்க, சரி அது வேஸ்டா செலவழிச்சிருவாங்கல்ல. ஒரு பொருள் எடுத்தா பொருளா இருக்கும்ல வீட்டுல. ஓ, வேஸ்டா செலவழிச்சு விடாரு. அப்படின்னா வேஸ்டா செலவு பண்ணி விடுவாரு. அதுக்கு சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? நல்லா செலவழிச்சிருவாங்க. இப்போ உங்க பிரச்சனை என்ன? அவங்க வீட்டு ஆளுங்களை வச்சு நகை சேர்த்துக்கணும். அவர் அவங்க ஆளுங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது. இப்பதான் சார் பாயிண்ட்டுக்கே வந்திருக்கீங்க. கரெக்டா கட்டுவிட்டா. பொம்பளை பிள்ளை இல்ல, அதனால வாங்கி கொடுங்க. உங்களுக்கு பொம்பளை பிள்ளை இல்லையே வாங்கி கொடுங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? வாங்கி கொடுங்க. நாற்கல சார் பொண்ணு. உங்களுக்கு பொண்ணுக்கு வாங்க வேண்டிய செலவு இல்ல, அதனால எனக்கே வாங்கி கொடுங்க. மொத்தத்துல நீ நகை வாங்க. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நகையை போட்டா தான் வருவேன்னு அவர் பண்ணுனா அது எப்படி அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? அழுக ஆரம்பிச்சிருவேன். இருக்கும்ல, அதேதான். அவர் வெளியில அழுக முடியாது, உள்ள அழுகிறாரு. பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னமாடா நீ? 7.5 பவுன் கொடுத்துட்டு அந்த 5 பவுன் வாங்கியிருக்கிறாங்க மாடலுக்காக. 7.5 பவுன் கொடுத்துட்டு 5 பவுன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். 2.5 பவுன் போச்சுல நட்டம்ல. ஆனா அது போட முடியாம இருந்தது சார். இப்ப 5 பவுன் எடுத்து நான் பார்வையா போட்டுக்கிறேன். நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. நீங்க சொல்றது புரியுது, பார்வையா போட்டுக்கிறேங்கிறது ஓகே. அவருக்கு பெருமை தானே.